அனைவருக்கும் வணக்கம். புத்தாண்டு ராசி பலன். வருகின்ற ஜனவரி 1ஆம் தேதி புதிய வருடம் பிறக்கிறது. புத்தாண்டு பலன் என்பது வருட கிரகங்களை அடிப்படையாக கொண்டு அவர்களுடைய பெயர்ச்சிகள் என்ன மாதிரி உங்கள் ராசிகளுக்கு அமைகிறார்கள், அதனால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன என்பதை பற்றி நாம் தெளிவாக 12 ராசிக்காரர்களுக்கும் பார்க்கலாம். பொதுவாக புத்தாண்டு பலன் என்பது வருட கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு, சனி, ராகு, கேதுகளுடைய பெயர்ச்சிகள், நகர்வுகளை அடிப்படையாக கொண்டு அவர்களால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடிய ராசி கும்பராசியாகும். கும்பராசியினுடைய அதிபதி சனி பகவானாகும். கும்பராசியில் அமைந்துள்ள நட்சத்திரங்கள் அவிட்டம் நட்சத்திரம் 3, 4 பாதம், சதயம் நட்சத்திரம் 4 பாதங்கள், பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள் ஆகிய 9 நட்சத்திர பாதங்களை உள்ளடக்கியது கும்பராசியாகும். கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த வருடம் உங்களுக்கு மிகவும் சிறந்த வருடம் என்று குறிப்பிடலாம். ஏனென்றால் 7.5 சனியில் முதல் 5 வருடங்களை வெற்றிகரமாக கடப்பது என்பது சாதாரண விஷயமல்ல. விரயச்சனியினாலும் ஜென்மச்சனியினாலும் பொருளாதாரம் சார்ந்த இழப்பீடுகளையும் உடல் ஆரோக்கியத்தில் பெரும் பின்னடைவுகளையும் இளம் வயதினருக்கு கூட அதிகப்படியான உடல் உபாதைகளையும் சில தேவையற்ற வண்டி வாகனங்களால் உராய்வுகளால் உண்டான விபத்துகளாலும் சில அதிகப்படியான தொந்தரவுகளையும் கடுமையான மருத்துவம் சார்ந்த செலவினங்களையும் மிக அதிகமாக சந்தித்திருப்பீர்கள். தொழில் ரீதியாக மிகவும் ஸ்திரத்தன்மையுடன் எவ்வளவு கஷ்டப்பட்டு தொழில் செய்தாலும் பிறர் லகுவாக தொழில் செய்து தனக்கு வரவேண்டிய பலன்களை அனுபவித்துக் கொள்கிறார்கள் என்ற எண்ண ஓட்டங்களும் கடுமையான நம்பிக்கை துரோகம் சார்ந்த பிரச்சனைகளும் எங்கு திரும்பினாலும் ஏதாவது ஒரு சண்டை சச்சரவில் சிக்கிக்கொள்ளாமல் நாட்களை கடந்திருக்க முடியாது. அப்பேற்பட்ட வழிகளையும் துன்பங்களையும் கடந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் மிகப்பெரிய உயர்வுகளும் நல்ல முன்னேற்றங்களும் உருவாகும். ஏனென்றால் இந்த வருடத்தில் 4 பிரம்மாண்ட கிரகங்களுடைய பெயர்ச்சியில் உங்களுக்கு சில சாதகமான பலன்கள் மிக அதிகம் உண்டு. குறிப்பாக 4ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் இனி உங்களது 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்து தன்னுடைய 9ஆம் பார்வை என்று சொல்லக்கூடிய மிக சுப பார்வையால் உங்களது ஜென்மராசியை மிக வலிமையாக பார்வையிடப் போவதும், உங்களது தொழில்ஸ்தானத்தை விட்டு சனி பகவானுடைய பார்வை முற்றாக அகழ்வதும் நல்லதொரு விசேஷ பலன்களாகும். அதனால் இந்த வருடம் தொழிலில் ஏற்றங்களும் பொருளாதார ரீதியாக உயர்வுகளும் நிச்சயம் உருவாகும். பொதுவாக 7.5 சனியில் முதல் 5 வருடங்கள் மிக கடுமையான வலிகளையும் வேதனைகளையும் அனுபவங்களாக கொடுத்து அடுத்த 2.5 வருடங்களில் அந்த 5 வருடங்களில் பட்ட கஷ்டங்களுக்கு நல்ல வளர்ச்சிகளை தரக்கூடியதுதான் 7.5 சனியினுடைய முக்கியமான திருப்பங்களாகும். சனி என்றாலே மிகச்சிறந்த உழைப்பிற்கு அதிபதியாகும். அதனால் நீங்கள் இனி எந்த வேலை செய்வதாக இருந்தாலும் செய்ய போவதாக இருந்தாலும் அதில் 100% உங்களது முயற்சிகளை இடைவிடாது செயலாற்றும் பொழுது அதற்கேற்ற பலன்களை யோகச்சனியாக சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்துவார். அதனால் 7.5 சனியில் பாதச்சனி வருகிறதே, இதுவும் அதிகப்படியான கஷ்டங்களை ஏற்படுத்துமோ, வாழ்க்கையில் இனி நல்ல திருப்பங்களே இல்லையா என்று நீங்கள் பயப்படவோ அச்சப்படவோ தேவையில்லை. தொழில் ரீதியாக ஒரு விஷயத்திலும் அதிக ஆர்வத்துடன் அதிக முயற்சியுடன் நீங்கள் செயலாற்றும் பொழுது அதற்கேற்ற நல்ல பலன்களை நீங்கள் 100% அறுவடை செய்யலாம். அதே போல குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வையாக உங்களது 9ஆம் இடமான புண்ணியஸ்தானத்தை மிக வலிமையாக பார்ப்பதினால் இந்த வருடம் தடைப்பட்டு கொண்டு போன குலதெய்வத்தினுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். குலதெய்வத்தினுடைய அருளும் ஆசையும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அதே போல பெரிய மனிதர்கள், அரசியல் சார்ந்த தொடர்புடைய நண்பர்களுடைய ஆதாயங்களும் உயர்வுகளும் உருவாகும். தந்தை வயதொத்த நபருடன் உண்டான கருத்து வேற்றுமைகள் அகலும். தந்தை வழி சொத்துக்கள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்புகளும், தந்தையினுடைய உடல் ஆரோக்கியங்கள் வலிமையடையக்கூடிய நல்ல சூழல்களும் உருவாகும். உங்களது 8ஆம் இடத்திலிருந்த கேது பகவான் தொழில் ரீதியாக பல்வேறான சிரமங்களையும் அதிகப்படியான மன உளைச்சல்களையும் ஏற்படுத்தி இருப்பார். தனியார் தொழில் உத்தியோக ரீதியாக பணிபுரிகின்றவர்களுக்கு தேவையற்ற இடமாறுதல் சார்ந்த பிரச்சனைகளும், எவ்வளவு கடுமையாக உழைத்தாலும் நல்ல பெயர் என்பதை தொழில் ரீதியாக பெறவே முடியவில்லை என்ற மன ஆதங்கங்களும் குழப்பங்களும் இனி நீங்கும். நீங்கள் தொழில் புரிகின்ற நிறுவனங்களில் உங்களுக்கு நல்ல மதிப்பும் பொருளாதாரம் சார்ந்த உயர்வுகளும் கிட்டக்கூடிய சாத்தியங்கள் மிக அதிகம். சுயமாக தொழில் செய்யக்கூடிய கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரை 7.5 சனியில் விரயச்சனியிலும் ஜென்மச்சனியிலும் சிலர் அவசரப்பட்டு தொழில் ரீதியாக அதிகப்படியான கடன்கள் வாங்கி புதிய தொழில் தொடங்கி அல்லது புதிய மிஷினரி வாங்கி அதிகப்படியான கடன்களில் சிக்கி தவித்து கொண்டிருக்கலாம். 7.5 சனியில் தொழில் ரீதியாக நீங்கள் எவ்வளவு கடுமையாக முயற்சி எடுத்தாலும் ஏதாவது சிறு சிறு சிக்கல்களும் சில போராட்டங்களும் உங்களுக்கு ஏற்படாமல் இருந்திருக்காது. ஆனால் இந்த வருடம்
பெரும் பணத்திற்கு அதிபதியும் உங்களது தனாதிபதியும் உங்களது லாபாதிபதியுமான குரு பகவான் உங்களது பஞ்சமஸ்தானத்தில் மிக வலிமையாக அமர்வது அற்புதமான விஷயமாகும். அங்கிருந்து தன்னுடைய 7ஆம் பார்வையாக உங்களது 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை உங்களது ராசிநாதனுடன் சேர்ந்து பார்ப்பது இன்னும் ஒரு நல்ல உயர்வாகும். அதனால் தொழிலில் ஏற்றங்களும் உயர்வுகளும் உருவாகும். சுயதொழில் ரீதியாக வளர்ச்சிகளும் அதிகப்படியான கடன் சுமைகள் நிவர்த்தியாகி நல்ல சாதகமான உயர்வுகளையும் வளர்ச்சிகளையும் பெறக்கூடிய சாத்தியங்கள் உங்களுக்கு மிக மிக அதிகம். அரசு துறையில் பணிபுரியக்கூடிய கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரை அரசு துறை ரீதியாக கடுமையான அலைச்சல்களும் அந்த அலைச்சலுக்கேற்ற நன்மதிப்புகள் கிடைக்கவில்லையே என்ற ஆதங்கங்களும் இனி நிவர்த்தியாகும். தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் காணக்கூடிய சிறப்புகளும் சாத்தியங்களும் உங்களுக்கு மிக அதிகம். தேவையற்ற இடமாறுதல் சார்ந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். மேலதிகாரிகளுடைய குடைச்சல்கள் ஓயும். நீங்கள் விரும்பி எதிர்பார்த்து கொண்டிருந்த சம்பள உயர்வு, பதவி உயர்வு சார்ந்த சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு மிக சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்புகளும், குடும்பம் ரீதியாக நிலவி வந்த சில இடர்பாடுகள், சில மனக்கசப்புகள் நிவர்த்தியாகி குடும்பத்தில் அன்பும் உயர்வும் அதிகரிக்கக்கூடிய சாத்தியங்கள் மிக மிக அதிகம். வெளிநாட்டில் தங்கி பணிபுரியக்கூடிய கும்பராசிக்காரர்கள் பட்ட துயரங்களை வார்த்தையால் விவரிக்க முடியாது. கேட்பவர்தான் இவர்கள் வெளிநாட்டில் வேலை செய்கிறார்கள், இவர்களுக்கு என்ன என்று குறிப்பிடுவார்கள். ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவித போராட்டங்களும் ஓயாத வழிகளையும் மிக அதிகமாக சந்தித்திருப்பீர்கள். அதுபோன்ற சிக்கல்கள் இனி நிச்சயம் நிவர்த்தியாகும். தொழில் புரிகின்ற இடத்தில் உங்களுக்கு மதிப்பும் உயர்வும் அதிகரிக்கும். வீண் விரயங்கள் கட்டுக்குள் வரும். சேமிப்புகள் அதிகரிக்கும். நீங்கள் விரும்பிய இடத்தில் தொழில் புரியக்கூடிய நல்ல சூழல்களும் அதற்கேற்ற சாதகமான உயர்வுகளும் நிச்சயம் உருவாகும். இதுவரை திருமணமாகாத கும்பராசிக்காரர்களுக்கு குரு பகவான் பரிபூர்ணமாக உங்களது பஞ்சமஸ்தானத்தில் மிக வலிமையாக அமர்வது நல்லதொரு விசேஷமாகும். அதனால் இதுவரை தடைப்பட்டு கொண்டே போன திருமணம் இந்த வருடம் நடைபெறக்கூடிய நல்ல சாத்தியங்கள் மிக அதிகம். கடந்த காலங்களில் ஏற்பட்ட கசப்புகளால் இனி திருமணமே வேண்டாம் என்று ஒதுங்க தேவையில்லை. இந்த வருடம் திருமணம் சார்ந்து நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு நல்ல வரன் மிக விரைவில் அமையும். இதுவரை குழந்தை பேர் இல்லாத கும்பராசிக்காரர்களுக்கு உங்களது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் புத்திர காரகாதிபதியான குரு பகவான் வலிமை பெற்று அமர்வதும், உங்களது ஜென்மத்தை விட்டு தாமத கிரகமான சனி பகவான் முற்றாக அகலப்போவதும் அற்புதமான விஷயமாகும். அது மட்டுமல்லாமல் மருத்துவத்தில் சிறந்த கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு பகவானும் உங்களது ஜென்மத்தில் சஞ்சாரம் செய்யப்போவது இன்னும் ஒரு நல்ல விஷயமாகும். அதனால் உடல் ஆரோக்கியத்தில் குழந்தை பிறப்புக்கு தடையாக இருந்த சில தொந்தரவுகள், சில தொய்வுகள் நிவர்த்தியாகி உடல் ஆரோக்கியங்கள் வலிமையடையும். நெடுநாட்களாக குழந்தை பேர் இல்லாத தம்பதிகளுக்கு இந்த வருடம் குழந்தை செல்வம் கிட்டக்கூடிய சாத்தியங்கள் மிக மிக அதிகம். கும்பராசிக்காருடைய உடல்நிலையை பொறுத்தவரை உடல் ஆரோக்கியத்தில் எண்ணிலடங்காத தொந்தரவுகளை மிக அதிகமாக சந்தித்திருப்பீர்கள். கடுமையான முதுகு சார்ந்த பிரச்சனைகளும், முதுகு தண்டுவாடங்களில் சில தொய்வுகளும், ஓயாத கால் சார்ந்த பிரச்சனைகளும், அடிக்கடி கால் மரத்து போதல் போன்ற தொந்தரவுகளும், பைல்ஸ் அப்பண்டிஸ் சார்ந்த சில தொந்தரவுகளும் என்று இடுப்பிற்கு கீழ்ப்பகுதிகள் மிகவும் பலகீனமாக உங்களுக்கு காணப்பட்டிருக்கலாம். வெளித்தோற்றத்தில் பார்ப்பதற்கு நல்ல ஆரோக்கியமாக இருப்பது போல் தோன்றினாலும் உடல் ஆரோக்கியத்தில் அதிகப்படியான தொந்தரவுகளை கடந்த வருடங்களில் மிக அதிகமாக சந்தித்திருப்பீர்கள். அது போன்ற சூழல்கள் இந்த வருடம் நிச்சயம் மாறும். உடல் ஆரோக்கியங்கள் வலிமையடையும். குறிப்பாக ஆயுள் ஆரோக்கியத்தை பற்றிய கவலையை ஏற்படுத்தி கொண்டிருந்த அஷ்டமகேது முற்றிலும் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகுவதினால் ஆயுள் ஆரோக்கியங்கள் பலப்படும். தேவையற்ற அதிக கற்பனை உடைய கனவு தொந்தரவுகள் நிவர்த்தியாகி ஆழ்ந்த உறக்கங்களும் நிம்மதிகளும் உங்களுக்கு கிட்டக்கூடிய சாத்தியங்களும் சூழல்களும் மிக மிக அதிகம். பொதுவாக கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் மிகவும் நல்ல வருடம் என்று குறிப்பிடலாம். இன்னும் 7 சனி முழுதாக முடியவில்லையே, அதற்குள் நல்ல காலம் பிறந்துவிடுமோ என்ற ஐயமும் மனக்கவலையும் உங்களுக்கு சற்று அதிகமாக இருக்கலாம். அப்படி நினைக்க தேவையில்லை. ஏனென்றால் உங்களது தனாதிபதி மிகவும் அற்புதமான ஸ்தானத்தில் அமர்வதும், உங்களது ஆயுள் ஸ்தானத்தை விட்டு கேது பகவான் அகன்றிருப்பதும், ஜென்மத்தை விட்டு சனி பகவான் முற்றாக விலகப் போவதும் நல்லதொரு விஷயமாகும். அதனால் தொழில் ரீதியாக முன்னேற்றங்களும், பொருளாதார ரீதியாக உயர்வுகளும், சேமிப்புகளும் அதிகரிக்கும். வீண் விரயங்கள் கட்டுக்குள் வரும். தொழில் ரீதியாக இருந்த சில பின்னடைவுகள், சில மூன்றாவதுடைய குடைச்சலால் உண்டான மனப்போராட்டங்கள், காயங்கள் நிவர்த்தியாகி எதிலும் சாதிக்கக்கூடிய சூழல்கள் உண்டாகும். உங்களது தனஸ்தானத்திற்குள் சனி பகவான் பெயர்ச்சியாவதனால் முடிந்தவரை தொழில் ரீதியாக அதிக உழைப்புகளை நீங்கள் வெளிப்படுத்தும் பொழுது அதற்கேற்ற பணபலங்களையும் உயர்வுகளையும் நீங்கள் நிச்சயம் பெறலாம். இந்த வருடத்திற்கேற்ற சிறந்த பரிகாரமாக ஒவ்வொரு கும்பராசிக்காரர்களும் உங்கள் வீட்டருகிலுள்ள பைரவர் திருக்கோவிலுக்கு தவறாது மாதத்தில் 2 முறை வரக்கூடிய அஷ்டமி அன்று, அதாவது வளர்ப்பிறை அஷ்டமி, தேய்ப்பிறை அஷ்டமி அன்று அவசியம் நீங்கள் பைரவர் திருக்கோவிலுக்கு சென்று அங்கே வெண்பூசணிக்காயில் புங்க எண்ணெயை ஊற்றி
தீபமேற்றி உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு வர படிப்படியாக பைரவருடைய அருளால் உங்கள் தோஷங்கள் நிவர்த்தியாகி எதிர்மறையான எண்ணங்கள் நீங்கி நல்ல வளர்ச்சிகளையும் உயர்வுகளையும் நீங்கள் நிச்சயம் பெறலாம். நன்றி, வணக்கம்.